ஒரு பெரிய காமெடி பார்த்துருப்பீங்க காலையில் சேலத்தில் ப்ரெஸ் மீட்டு. எனக்கு சிரிப்பாக வருதுங்க. பழனிசாமியை பார்த்தா ஏன்டா இப்படி கண்ணா அப்படின்னான்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல். உங்களுக்கு வந்து Z+ செக்யூரிட்டி கொடுத்துருக்கு. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வீட்டில் போகணுன்னா பர்மிஷன் வாங்கணும், வெளியில் வரணுன்னா பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் இல்லாமல் ஒரு கார் உள்ளே போகாது ஹோம் மினிஸ்டர் வீட்லேயோ பிரைம் மினிஸ்டர் வீட்லேயோ. அது ஒரே ஒரு கார் தான், அம்மா கார் தான், நேராக உள்ளே போய் நிற்கும் பிரைம் மினிஸ்டர்கிட்ட. வேறு யாராலையும் முடியாது. இதை நம்ம ரொம்ப காலமாக நம்ம பார்த்துட்டோம். இந்திய அரசியல் தலைவர்களே பிரைம் மினிஸ்டர்கிட்ட போகுதுன்னா நேராக போய் வாசப்படியில் நிற்கிற ஒரு கார் அம்மா காராக தான் இருந்துச்சு. நீங்கள் அப்படி போக முடியாது. ராத்திரி 8 மணி வரைக்கும் காற்று போயிருக்கீங்க, அவரை பார்த்துருக்கீங்க. ஏன் பொய் பேசுகிறீங்க நீங்கள்? வாட் இஸ் த நெசசரி? பொய் பேச வேண்டிய அவசியம் என்ன இருந்தது உங்களுக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் போனது எந்த காரில் போனீங்க? நான் வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன். நான் எந்த காரில் போனீங்க? வரும்போது 9009 DL 2CAN 9009ன்ற காரில் வெளியில் வரீங்க. ஒரு காஸ்ட்லி கார் அது. பென்ட்லின்ற காரு, பல கோடி ரூபாய் ஒர்த்துள்ள காரு. அது ஒரு தனியார் நிறுவனத்தை சார்ந்த கார். அந்த காரில் எப்படி நீங்கள் வெளியில் வந்தீங்க அங்கேருந்து? உங்களுக்கு Z+ செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அது யாருக்காக கொடுக்கப்பட்டது? உங்களுக்கு உயிர் பாதுகாப்புக்கு, எல்லாத்து பாதுகாப்புக்கும் தானே கொடுத்தது. அதை மற்றவங்களுக்கு எப்படி நீங்கள் கொடுத்து விட்டீங்க? என்னங்க அநியாயமாக இருக்குது நாட்டில். உனக்கு ஏவும் தெரில, பியும் தெரில, சியும் தெரில, டியும் தெரில, எந்த இழவும் தெரியல. அந்த செக்யூரிட்டி நீ கூட வந்த ஆளோட போகிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்புறம் எதுக்கு உனக்கு Z+ செக்யூரிட்டிலாம் வேணும்? பனைமரத்துக்கு எதுக்கு பாதுகாப்பு? இங்கே வந்து உட்காந்துட்டு அது இன்னும் டிடின்றாரு. நான் ரொம்ப நேரம் என் டிடின்னா எனக்கு தெரியல. எனக்கு ரயில்வே டிடி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் டிடி சொன்னாருன்றார். எந்த டிடியை சொல்கிறாரு என்னான்னு தெரில. ஆகவே அது நம்ம நண்பர்கள் யாரோ ஒருத்தர் டிடிவி தினகரனை சொல்கிறாருன்றாங்க. அவருக்கு இன்ஷியல் டிடிவின்னு, அது என்னவோ டிடி தான் வருது, வி வர மாட்டேங்குது, ஏன் வர மாட்டேன் தெரில. ஐயோ போதுன்னு போகுது. உள்கட்சி பிரச்சனைனா இந்த கார் எங்கேருந்து வந்தது? உள்கட்சி பிரச்சனைக்கு அந்த கார் சம்மந்தப்பட்ட ஓனர் கூட வந்தாரா? வேறு என்ன நடந்தது உள்ள சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கள் உள்கட்சி பிரச்சனைன்றீங்க. ஏங்க கொடுத்த கம்ப்ளைண்டில் தான் அக்யூஸ்டு மாதிரி உங்களை கூட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. செங்கோட்டையனை கொடுத்த கம்ப்ளைண்டில், மூத்த தலைவர் கொடுத்த கம்ப்ளைண்டில் அக்யூஸ்டு மாதிரி கொடுத்து விசாரணை பண்ணியிருக்கேன். எல்லாம் நான் தான்றீங்க. இன்றைக்கி கூட காலையில் எல்லாம் நான் தான்றீங்க. அப்புறம் ஏங்க அங்கே போய் கை கட்டிட்டு பதில் சொல்கிறீங்க?